சென்னையிலிருந்து சுமார் 233 கிலோமீட்டர் தொலைவில், ஆந்திர மாநிலம் கடப்பா நகரத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒண்டிமிட்டா என்னும் அழகிய ஊர். இவ்வூரின் மத்தியில் தேசிய நெடுஞ்சாலையிலேயே ரம்யமான முறையில் எழும்பி நிற்கிறது ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயம். இந்த பிரதேசமே ஒரு புண்ணிய பூமியாகும். இந்த ஊரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில்தான் அன்னமாச்சாரிய சுவாமியின் சொந்த ஊரான தாளப்பாக்கம் இருக்கிறது. அன்னமாச்சாரிய சுவாமிகள் பிறந்த ஊர், அதாவது அவருடைய தாயின் ஊரான உட்டுக்கூரு, இங்கிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் இதே நெடுஞ்சாலையிலேயே ராஜம்பேட் என்ற ஊரின் அருகில் உள்ளது. உட்டுக்கூருவில்தான் கண்ணப்ப நாயனார் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள ஸ்ரீ நாகலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு தமிழக சிவனடியார்கள் திருப்பணிகள் செய்துள்ளனர், தொடர்ந்து செய்து வருகின்றனர். தெலுங்கு பேசும் மக்களுக்கு ராமபிரான் மீது அலாதி பக்தி உண்டு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சில வருடங்களுக்கு முன்பு வரை பத்ராச்சலம் ராமர் கோவில்தான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தின் மிக முக்கியமான ராமர் கோவிலாக திகழ்ந்தது. ஆனால் ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்ட பின் பத்ராச்சலம் தெலங்கானா மாநிலத்தில் அமைந்துவிட்டதால் அப்போதைய ஆந்திர பிரதேச முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒண்டிமிட்டா கோதண்டராமர் ஆலயத்தை புதுப்பித்து ஆந்திரத்தின் முக்கிய ராமர் கோவிலாக மாற்ற முயற்சிகள் மேற்கொண்டார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இக்கோவில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டது. அதன்பின் ஏராளமான வேலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. திருக்குளம் அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நவீன கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. தினமும் அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. கோவிலுக்கு சற்று தூரத்தில் பிரம்மாண்டமான கன்வென்ஷன் சென்டர் என்று அழைக்கப்படும் நவீன மாநாட்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ராமநவமியும் ஸ்ரீ சீதாராமனின் திருக்கல்யாணமும் மிகவும் விமரிசையாக வருடா வருடம் கொண்டாடப்படுகின்றன. கோவிலின் முக்கிய நுழைவாயில் கம்பீரமான கோபுரத்துடன் கிழக்கு பார்த்து இருக்கிறது. தெற்குப்புறமும் வடக்குப்புறமும் நோக்கி மேலும் 2 கோபுரங்கள் உள்ளன. கிழக்கு கோபுரத்தின் எதிரே அழகிய ஆஞ்சநேய சுவாமி கோயில் உள்ளது. நின்ற கோலத்தில் ஸ்ரீ சஞ்சீவராய சுவாமி என்ற திருப்பெயர் தாங்கியுள்ள இந்த ஆஞ்சநேயரின் திருமுடி எதிரில் ராமர் கோவிலில் உள்ள ராமபிரானின் திருவடிகளுக்கு நேராக உள்ளவாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. சரித்திர சான்றுகளின்படி பார்த்தால் இக்கோவில் 16ஆம் நூற்றாண்டில் சோழ அரசர்களாலும் அதன்பின் விஜயநகர அரசர்களாலும் கட்டப்பட்டும் விரிவாக்கப்பட்டும் இருக்கிறது. அதற்கான கல்வெட்டுகளும் காண கிடைக்கின்றன. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அற்புதமான திருக்கோயில் பாரத தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் உள்ளது. பக்த கவி போத்தனா என்று அழைக்கப்படும் ஆந்திரத்தின் மகாகவியான போத்தனா அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை சமஸ்கிருதத்திலிருந்து தெலுங்கில் ஆந்திர மகாபாகவதம் என்ற பெயரில் மொழிபெயர்த்து இக்கோவிலில் உள்ள ராமபிரானுக்குத்தான் சமர்ப்பித்தார். அதேபோல அன்னமாச்சாரிய சுவாமிகளும்
இவ்வூர் ராமபிரான் மீது பல பாடல்களை பாடியுள்ளார். 1652 ஆண்டில் பயணம் செய்த ஜான் பாப்டிஸ்ட் டாவர்னியர் என்ற பிரெஞ்சு யாத்ரீகர் இந்த கோவிலை இந்தியாவின் மிக அழகான கோவில்களில் ஒன்று என்று புகழ்ந்திருக்கிறார். முன் சொன்னது போல் கர்ப்ப கிரகத்துக்கு முன்பு அற்புதமான வேலைப்பாடுகளுடன் கூடிய 32 தூண்களையுடைய ரங்க மண்டபம் அமைந்திருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர்கள் மூவரும் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார்கள். இந்த சிலைகளை ஜாம்பவான் அமைத்ததாக நம்பப்படுகிறது. சென்னையிலிருந்து அகோபிலம் செல்லும் பக்தர்கள் வழியிலேயே உள்ள இந்த அற்புதமான ராமாலயத்தை அவசியம் தரிசித்து செல்ல வேண்டும்.